இந்து மத வேதங்களில் மிகவும் பிரபலமானது பகவத்கீதை. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 7 வசனம் 20, உலக ஆசாபாசங்களின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகிறார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20 சொல்கிறது, உலக ஆசாபாசங்களை கொண்ட மனிதர்கள் உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்று. இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை வேதங்கள் தான். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 32 வசனம் 3, இறைவனுக்கு உருவம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமே இல்லை. அவர் பெறப்படவும் இல்லை. அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 40 வசனம் 8, எல்லாம் வல்ல இறைவன் தூய்மையானவன், அவனுக்கு உருவம் இல்லை. யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 40 வசனம் 9, அந்தாத்ம பவிஷந்தி யா அசம்பூர்த்தி உபாஸ்தே. அந்தாத்ம என்றால் இருள், பிரவிஷந்தி என்றால் நுழைதல், மேலும் அசம்பூத்தி என்றால் இயற்கையானவை. உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது, இயற்கையை வணங்குபவர்கள் இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று. உதாரணத்திற்கு நீர், நெருப்பு, காற்று. மேலும் வசனம் சொல்கிறது, சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழமான இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள். சம்பூத்தி என்றால் படைக்கப்பட்ட பொருட்கள், அதாவது மேஜை, நாற்காலி, சிலைகள் போன்றவை. வேதங்களிலேயே மிகவும் புனிதமானது ரிக்வேதம். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46, ஏகம் சத் விப்ர பஹுதா விதாந்தே. உண்மை ஒன்றே, இறைவன் ஒருவனே, ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள். ரிக்வேதத்தில் ஒரு இடத்தில் கூறப்படுகிறது, புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3, பிரம்மா எனப்படுகிறது. பிரம்மா என்றால் படைப்பாளன் என்று பொருள்.